ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் சாப்டர் 6ல் ட்ரிக்னாமெட்ரி போர்ஷனில் எக்ஸசைஸ் 6.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சம்குள்ளே போகலாம். சப்டிவிஷன் 1ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சொல்யூஷன், நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இப்போ நம்ம டேனையும் காட்டையும் நம்ம எப்படி எழுதிக்கிறலாம் அப்படின்னா tan இஸ் ஈக்குவல் டு sin தீட்டா பை காஸ் தீட்டா, காட் theta is equal to cos theta by sin theta இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக sin by cos சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா பை cot ஸ்கொயர் பதிலாக நம்ம இந்த சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது cos square theta by sin square theta minus 1. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே எல்சிஎம் எடுக்கணும். அப்போ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 cos square theta is equal to cos square theta minus sin square theta. sin square theta இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ sin square theta by cos square theta by இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போது கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். cos square theta into 1 cos square theta minus sin square theta by sin square theta. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டேர்மை ரெசிப்ரோக்கலாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா cos square theta minus sin square theta by cos square theta into இது ரெசிப்ரோக்கலாக அந்த சைட் போகிறப்போ sin square theta by cos square theta minus sin square theta. இப்போ பாருங்கள், இந்த டேர்மும் சேமாக இருக்கிறதுனால நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்னா sin square theta by cos square theta. நமக்கு ஆல்ரெடி தெரியும் tanனா என்ன, sin by cos. ஸோ நம்ம இந்த இடத்துல அதை தான் யூஸ் பண்ணுறோம். sin square theta by cos square theta நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம tan square thetaன்னு எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு RHS. hence proved. Thank you friends. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் சம்மில் சப்டிவிஷன் 2 பார்ப்போம். cos theta by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கலாம். cos theta by 1 plus sin theta. இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மோட ஆப்போசிட் சைன், அதாவது இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ், அந்த மாதிரி ஆப்போசிட் சைனில் வந்து ஆப்போசிட் சைன் வச்சு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், cos theta by 1 plus sin theta into 1 minus sin theta by 1 minus sin theta.
இங்கே என்ன அப்படின்னா இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். ஒருவேளை இங்கே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் போடணும். இந்த சைடில் எழுதிக்கோங்க. மல்டிப்ளையிங் numerator and denominator by 1 minus sin theta. இது கூட form is equal to, இப்போ நம்ம cross multiple பண்ண போகிறோம். cos theta into 1 minus sin theta by 1 minus sin theta into 1 plus sin theta. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை உள்ளே வச்சு இந்த டேர்மை உள்ளே வச்சு பெருக்கிறோம். இப்போ 1 into cos theta minus இதை எப்படி எழுதிக்கிறலாம்னா cos theta into sin theta by, இது வந்து நமக்கு என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா a minus b a plus b. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கிறலாம் அப்படின்னா a minus b into a plus b னா a square minus b square. இந்த ஃபார்மில் எழுதிக்கலாம். இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 ஸ்கொயர்னு வரும், நம்ம 1ன்னு டைரெக்டாக போட்டுறோம், மைனஸ் b ஸ்கொயர், அப்போ sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா நம்ம எப்படி எழுதலாம்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம cos ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் இந்த சைடில் வச்சுட்டு 1, இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை இந்த சைடில் கொண்டு வந்தோம்னா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம், cos ஸ்கொயர் தீட்டா போடலாம். இப்போ cos தீட்டா மைனஸ் cos தீட்டா sin தீட்டா பை cos 1 மைனஸ் sin தீட்டாக்கு பதிலாக என்ன போடுறோம், cos ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் இதை வந்து 2 டேர்மாக பிரித்து எழுதுகிறேன். இப்போ cos தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cos தீட்டா sin தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே ஒரு cos தீட்டா இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 1 cos தீட்டா நமக்கு கிடைக்கும், இது கேன்சல் ஆகிடும். இப்போ 1 பை cos theta minus இங்கேயும் one cos போயிடும், இந்த காசும் போயிடும். அப்போ sin theta by cos theta கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 by cos வந்து நம்ம 1 by cos thetaவை என்ன எழுதலாம், secant thetaன்னு எழுதிக்கலாம். sin by cos thetaவை tan thetaன்னு எழுதிக்கலாம். இப்போ 1 by cos பதிலாக secant theta minus sin cos பதிலாக tan theta. இதுதான் நமக்கு RHS. Hence proof. Thank you friends.